மேடம் வணக்கம். செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி இந்த வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். நீண்ட ஒரு கிட்டத்தட்ட 471 நாட்களுக்கு பிறகு 15 மாதங்களுக்கு பிறகு விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இது உண்மையிலேயே இந்த பிஎம்எல்ஏ சட்ட பிரிவுகளின் படிதான் அவர் இவர் நீண்ட காலம் வைக்கப்பட்டிருந்தாரா அல்லது அரசியல் காரணங்களுக்காக அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்? நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க மேடம்? இல்ல, மிக நிச்சயமாக அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி அவர்களை அரசியல் காரணங்களுக்காகவே கைது செய்தது அப்படிங்கிறது அவர் நடத்தப்பட்ட விதத்திலிருந்தும் இந்த 15 மாதங்களாக அமலாக்கத்துறை வைத்த வாதங்கள் மூலமாகவே நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அதை மீறி 15 மாத காலம் ஒரு கடுமையான சமரசமற்ற சட்ட போராட்டத்தை திரு செந்தில் பாலாஜி அவர்கள் நடத்தினார்கள். உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இன்று பிணை வழங்கியுள்ளது. அது ஒரு சமரசமற்ற சட்ட போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி. திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மட்டுமல்ல, இதற்கு முன்பும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் அனைவருக்குமே உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறையின் இந்த அநீதியான வழக்குகளில் இருந்து பெயில் வழங்கிவிட்டது என்பதை இங்கே நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதே போல அந்த பெயில்ல ஒவ்வொரு முறையும் மிக கடுமையான விமர்சனங்களை அமலாக்கத்துறை மீதும் சிபிஐ மீதும் உச்சநீதிமன்றம் வைத்துள்ளது. பிஎம்எல்ஏ சட்டமே கேள்விக்குள்ளாக்கப்பட்டு இன்று உச்சநீதிமன்றத்தில் அது ஒரு வழக்காக நிலுவையில் இருக்கிற ஒரு சூழல் இருக்கு. இந்த மாதிரி ஒரு கட்டத்துல ஒரு கடுமையான ஒரு காலகட்டம், ஒரு தனிமை, ஒரு துயரம் எல்லாவற்றையும் தனது அசைக்க முடியாத மன உறுதியோடு எதிர்கொண்டு ஒரு சமரசமற்று இந்த சட்ட போராட்டத்தில் வெற்றி பெற்று அவர் வெளியில் வந்திருக்கிறார்கள். அதிகாரம் இருந்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அராஜகமான மனநிலைக்கு இந்தியா கூட்டணி முடிவு கட்டி இருக்கிறது நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மாநிலத்தில் ஒரு ஆளுகின்ற ஒரு அரசாங்கம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்கும் பொழுது அந்த அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற தலைமைச் செயலகத்தில் ஒரு அனுமதி இல்லாமல் அத்துமீறி நுழைந்து ஒரு அராஜகத்தில் ஒரு அமலாக்கத்துறை ஈடுபட்டது. அதே போல செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்படும் போது அவர் எப்படி நடத்தப்பட்டாருங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கெல்லாம் பணிந்து விடாமல் இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த சட்ட போராட்டத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் விடுதலையோடு இந்தியா கூட்டணியை சேர்ந்த அனைத்து தலைவர்களும் அமலாக்கத்துறையினுக்கு எதிராக சிறையில் இருந்து பிணை மூலம் உச்சநீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி நான் நினைக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் எத்தனையோ நெருக்கடிகளுக்கு இடையிலே மிக கடுமையாக ஒரு சமரசமற்று இந்த பிரச்சனையை எதிர்கொண்டிருக்கிறார்கள். இந்தியா கூட்டணி தலைவர்கள் அனைவரும் உறுதியோடு இந்த பிரச்சனையில நின்றிருக்காங்க. அவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஜோதிமணி மேடம், கடைசி ஒரே ஒரு கேள்வி. இந்த பொதுவாகவே இந்த அமலாக்கத்துறை வழக்கு என்பது அவர் எதிர்கட்சி, அதாவது பாஜகவுக்கு எதிராக உள்ள கட்சியினர் மீதே, அந்த எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களில் உள்ளவர்கள் மீதே பிறப்பிக்கப்படுகிறது. இப்போது எஸ்.சி. வேலுமணி உள்ளிட்டோர் மீது கூட பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றன. அந்த முதல் தகவல் அறிக்கையை அமலாக்கத்துறை வழக்காக பதிவு செய்வதில்லை. இதே போல மற்ற மாநிலங்களிலும் இந்த எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் மட்டுமே இந்த வழக்கு தொடர்ந்து போடப்பட்டு வருகிறது. இது எதிர்த்து நீதிமன்றங்களில் போராட்டங்கள் தொடருமா மேடம்? இல்ல, பிஎம்எல்ஏ சட்டத்திற்கு இவர்கள் எல்லாருமே கைது செய்யப்பட்ட பிஎம்எல்ஏ சட்டத்திற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அவங்க தள்ளுபடி செய்யல. ஏற்கனவே 2 ஜட்ஜ் பெஞ்சில பிஎம்எல்ஏக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை உச்சநீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. இன்னொரு லார்ஜர் பெஞ்சில இப்ப அந்த கேள்வி இருக்குது. மிக நிச்சயமாக உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை விசாரித்து பிஎம்எல்ஏ சட்டம் எவ்வளவு ஒரு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது, அடிப்படை உரிமைகளை மறுக்கக்கூடியது, எப்படி எதிர்கட்சிகளை மட்டுமே அது குறிவைத்து இயங்குகிறது, எதிர்கட்சிகள் அரசின் சொல் பேச்சை கேட்காத பிசினஸ் மேன் பாத்தீங்க, ஒரு விமான ஒரு விமான ஒரு தொழில் முனைவோர், ஒரு தொழிலதிபர்களை கூட அவங்க அரசாங்கத்திற்கு பணியில் அப்படின்னா அவர்களை குறிவச்சு எங்கக்கூட ஒரு சூழலை நம்ம பாக்குறோம். அந்த ஊடகவியலாளர்கள், மாணவர்கள் எல்லாம் கூட எல்லாம் அரெஸ்ட் பண்ணப்படுறத பாக்குறோம். இது ஒரு முறைகேடான சட்டம், ஒரு ட்ரெக்கோனியன் லா ஷுட் பி ஸ்கிராப்டு. We will fight for it. இந்தியா கூட்டணி மிக நிச்சயமாக அந்த சட்டத்தை எடுத்து நாங்க போராடுவோம். அது சட்ட போராட்டத்தில் நாங்க வெற்றி பெறுவோம் நாங்க நினைக்கிறோம். அதுதான் நாட்டுக்கு நல்லது. நன்றி மேடம். இந்த விடுதலை தொடர்பாகவும் அமலாக்கத்துறை தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.